ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து என் ஆஃபீஸ் மேட்டோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான். இட்ஸ் அ டெம்பிள் மேரேஜ். ஸோ அதுக்கு தான் எலிகெண்ட்டாக கிளம்பியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் நான் அந்த மேக்கப் போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி இப்படிலாம் மேக்கப் போட்டேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், ஆஸ் யூஸ்வல் என்னோடய அக்வா பிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர், நல்ல ஒரு ஜென்டல் மசாஜ். ஐ ரியலி ஹேட் திஸ் வின்டர் சீசன். என்னோடய லிப்ஸ் அந்த வின்டர் சீசனில் எவ்வளோ மோசமாக இருக்குமோ அவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ லிப் பாம் இஸ் வெரி வெரி மஸ்ட். என்னோட தேஹா லிப் பாம். அண்ட் திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் சாரீ. எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் கேட்காதீங்க. ஐ ரியலி பர்ச்சேஸ் ஆல் தி சாரீ. எனக்கு நேரில் பார்த்து அதை ஃபீல் பண்ணி வாங்கினா தான் எனக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி, எனக்கு ஒரு திருப்தி, மன நிம்மதி வரும். ஸோ இது நான் போத்தீஸில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் வாங்கலை, எங்கள் அம்மா என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண சாரீ இது. நான் இதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு அங்கே பார்க்கும்போது அந்த லைட்டிங்கில் வேறு மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பிங்கிஷான ஒரு ஷேட் அது வைப்ரண்ட்டாக வெளில கொடுக்குது, விச் இஸ் ரியலி குட். இந்த மாதிரி ஷேட்லாம் டஸ்கி ஸ்கின்னுக்கு நம்ம எடுக்காது அப்படின்னு நினைப்போம். பட் இந்த ஷேட் வந்து இட்ஸ் ரியலி குட். ஸோ பேசிகிட்டே கலர் கரெக்ஷன் முடிச்சிடுறேன். ப்ரைமர் வந்துட்டு நான் எங்கெங்கே போர்ஸ் எனக்கு அதிகமாக இருக்கோ அங்கங்கே மட்டும் ப்ரைமர் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கலர் கரெக்ஷன். ஸோ பிக்மெண்டட் ஏரியாஸில் மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு எல்ஏ கேர்ளோட கலர் கரெக்டர் இந்த ஷேட் ஆரஞ்ச் அதை வச்சு நல்ல ஒரு பிளெண்ட், ஒரு ரொம்ப என்னோடய பிக்மெண்டேஷனை ரொம்ப மறைக்காமல் ரொம்ப லைட்டாக தான் மறைச்சிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்பயும் தெரிஞ்சிருக்கும். பட் ஐ ரியலி வாண்டட் டு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், மேக்கப் இப்படி எலிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு ப்ரெசன்டேஷன் தான் உங்களுக்கு. ஸோ என்னோடய ஸ்டெப்ஸ் நான் இன்றைக்கி மாற்ற மாட்டேன். ஸோ திஸ் இஸ் மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஆர்எல் ஃபில்டர். இந்த சேட் C13.2 இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். பட் இதை பற்றி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பேசி நான் பார்த்துருக்கேன். பட் ரியல்லி ஒரு எவ்ரிடே லுக்குக்கு நீங்கள் ஒரு கன்சீலர் வேணும், எனக்கு உங்களை மாதிரி பிக்மெண்டேஷன் இல்லை, பட் எனக்கு ஒரு கன்சீலர் வேணும், கன்சீலர் போட்டு மட்டும் எனக்கு லைட்டாக என்னோடய பிக்மெண்டேஷனை மறைச்சிட்டு நான் எவ்ரிடே லுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் கன்சீலர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கன்சீலர். இன்னொரு கன்சீலர் இருக்குது, அதை என்னோடய கன்சீலர் வீடியோவில் போனீங்கன்னா கண்டிப்பாக அதையும் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட் தான். ஸோ திஸ் இஸ் மை ஃப்ரம் மாஸ்லேருந்து காட்ஸ் க்ளோன்னு சொல்லிட்டு இலுமினேட்டர் ஒன்று. திஸ் இஸ் ரியல்லி ஸோ குட் மேன். எனக்கு அவங்க சென்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு பர்ஃபெக்ட் ஷேட் மேட்ச். இது வந்து ஷேட் வந்து செஸ்னட். இட்ஸ் அப்சல்யூட்லி அ ஸ்டன்னர் ப்ராடக்ட். ரொம்ப 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 இலுமினேட்டிங் ப்ராடக்ட். நான் இது இவ்வளோ பர்ஃபார்ம் ஆகும் நான் என்றைக்குமே ஒரு ப்ராடக்டை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு அது நான் ஐ ஒன்ட் பிலீவ் இட். ஒரு 2-3 யூஸ் ஆனால் தான் அதோட பெர்ஃபார்மன்ஸே எனக்கு தெரியும். பட் இந்த இலுமினேட்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு யூசேஜ்லேயே இட் கேவ் தட் கைண்ட் ஆஃப் ரேடியன்ஸ். எனக்கு அந்த ரேடியன்ஸை பற்றி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் இஃப் யூ ஆர் ஆயிலி ஸ்கின், மேக் ஷுர் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு ஸோ அந்த க்ளோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லைட்டாக பவுட்ரு போட்டிருந்தேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, நல்லா டெம்பிள் மேரேஜுன்றதுனால மேரேஜ் முடிச்சு பார்க்கும்போது எண்ணெய் வழிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி க்ளோயிஷாக இருக்கா எப்படி இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. மேக் ஷுர் யூஆர் டாப்பிங் அப் வித் நல்ல அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் பவுடர் வச்சு டாப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட்டிங் பண்ணிவிட்டேன், ஹுடா கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணிவிட்டேன், என்னோடய ஐப்ரோஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், அதை ஒரு டிஃபைனர் வச்சு டிஃபைன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் தான். நான் நடுவில் டிப்ஸு, அந்த ட்ரிக்ஸு அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஐ ரியலி வாண்டட் டு ஷோ. நான் ஒரு ஃபெஸ்டிவ்க்கோ இல்லை நான் ஒரு செலிப்ரேஷனுக்கோ கிளம்பும் போது நான் எப்படி கிளம்புறேன்றதை ஐ ரியலி வாண்டட் டு ஃபிலிம் இட். ஸோ அதுக்காக இந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்தேன். பட் ஐ ரியலி வாண்டட் டு ஷேர் வித் யூ. அதுக்காகவும் தான். ஸோ டஸ்கி பீப்புளுக்கு வந்து மேக்கப் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு தான் ஒரே ஒரு ட்ரிக் அண்ட் டெக்னிக். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெசென்டபுளாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மேக்கப் போடுறீங்க, அது லைவாக வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களான்னா, இந்த வீடியோவில் நான் எண்டில் நான் அந்த மேரேஜ் அட்டன் பண்ணது என்னோடய மேக்கப் எப்படி இருந்துச்சு, நான் ஃபோட்டோஸுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் எப்படி இருந்துச்சு, ஹவ் இட் லாஸ்டட். இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் இது எவ்வளோ நேரம் வச்சிருந்ததுக்கப்புறம் நான் இந்த மேக்கப் எப்படி இருக்குன்றது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வித்தவுட் மிஸ்ஸிங் இட் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ டக்குன்னு முடிச்சிட்டேன். பவுட்ரு வச்சு நல்லா செட் பண்ணிவிட்டு என்னோடய பேக்கிங் ப்ராசஸ் அண்ட் காம்பேக்ட் ப்ராசஸ், தென் என்னோடய ப்ரான்சர். இது வந்து என்னோடய காம்பேக்ட் பவுட்ரு. ஆஸ் யூஷுவல் என்னோடய மேக்கோட காம்பேக்ட் தான். நான் 2 காம்பேக்ட் தான் வச்சுருக்கேன், ஒன்று மேக், இன்னொன்று மேபிளின். ஸோ அது நல்லா போட்டுட்டு இந்த பவுட்ரி கன்சிஸ்டன்சி வெளில தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நான் லைட்டாக தான் பவுட்ரு போட்டேன். அதுவே கேக்கியாக தெரியக்கூடாதுன்றதுக்காக மேக்கோட ப்ரைமர் வச்சு அதை நான் செட் பண்ணிட்டேன். ஸோ மேபி நான் இன்னும் கொஞ்சம் பவுட்ரு போட்டிருந்துருக்கலாம். இதை நான் செட் பண்ணது மேபி அந்த காட்ஸ் க்ளோ முடிச்சுட்டு
நான் செட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு மேலே பவுட்ரு போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ எனக்கு தோணுச்சு. ஸோ மேக்கப் இஸ் ஆல்வேஸ் நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணி அது எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ ஹேவ் டன் அ மிஸ்டேக். இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா அந்த மிஸ்டேக் நான் நாளைக்கு ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ என்னோடய கசின் மேரேஜோ என்னோடய சிஸ்டர் மேரேஜோ ஒரு ப்ரெசென்டபுளாக ஒரு பெரிய இடத்துல நிற்கும் போது அதை இன்னும் கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரியான மேக்கப் தான் இது. ஸோ இதில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் ஃபார் ஷுர் நான் அதை ரெக்டிஃபை பண்ணிவிடுவேன். ஸோ நான் ஐப்ரோஸ் முடித்ததுக்கப்புறம் பாருங்களேன், தட்ஸ் ஹவு இட் இஸ் டிஃபைன்டு. ஸோ நான் ஐ ஷேடோ எப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஐ மேக் ஷுர் அந்த பேஸை வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிடணும். எனக்கு அப்போ தான் அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஷோ ஸ்டாப்பர்னு சொல்லிட்டு ப்ராஷ் பியூட்டிலேருந்து ஒரு ஐப்ரோ பேலட் தட் வாஸ் ஸோ குட் ஐப்ரோ பேலட். நான் என்னை பொறுத்த வரைக்கும் டஸ்கி ஸ்கின்னுக்கு ஐப்ரோ பேலட் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நான் ஹுடாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பேலட் வாங்கணுன்னா அது எல்லா ஷேடுமே என்னால் யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேலட்டில் எல்லா ஷேடுமே பட் இந்த பேலட்டில் நான் எல்லா ஷேடுமே கை வைக்கலாம். ஸோ அந்த அளவு எனக்கு ஒரு பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், ஷிம்மராக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாட்ச் அப்படி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப லைட்டாக ஏன்னா இட் இஸ் மை கொலீக் ஃபங்க்ஷன், அதுவும் டெம்பிளில் தான். நான் வைப்ரண்ட்டாக போனேன்னா எல்லாமே ஊற்றி மூடிடும். ஸோ ரொம்ப ரொம்ப லைட்டாக ஷிம்மரு, ரொம்ப ரொம்ப லைட்டாக ஐ ஷேடோ போட்டு முடிச்சுக்கிறேன். அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ டூ. ஒரு ஒரு வைன் ஷேட் அண்ட் பீச் டோன் உள்ள ஐ ஷேடோவை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் ஒரு ஷிம்மர் ஷேடு வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஐ லுக்ஸ். ஸோ முடிச்சுட்டு இந்த காஜல் பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த காஜல் எனக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இதை நான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருந்துருக்கலாம். பட் ஐ ரியலி லவ் திஸ் காஜல். திஸ் இஸ் ரியலி குட். ரொம்ப இன்டென்ஸ் பிளாக்கில் இருந்துச்சு. கிளைட் ஆகிறதுமே ரொம்ப மேட்டிஃபையிங்காக இருந்துச்சு. ரொம்ப மேட் காஜல் மாதிரி இருந்துச்சு. திஸ் இஸ் அ குட் ஒன். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ப்ராஷ் பியூட்டி. எனக்கு இந்த ஃபார்முலேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஒரு சென்சிட்டிவ் ஐ கேர்ளாக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் காஜல் ஐ ரெக்கமெண்ட் ஃபார் யூ. பிகாஸ் இதில் வந்து சில்லாக்ஸேன்ற ஒரு ஏஜென்ட் இல்லைன்னு தே ஹாவ் மென்ஷன்டு மீ. ஸோ தட் வாஸ் ரியலி, அவங்க இவ்வளோ யோசித்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா தட் வாஸ் ரியலி ஸோ குட். ஸோ நல்லா கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா போட்டுட்டு முடிச்சுட்டேன். நான் மஸ்காரா போடும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணேன். எப்பயும் பண்ணுற மிஸ்டேக் தான். ஐ லேஷஸ் மேலே போடும்போது என்னோடய ஷேடோ மேலே விழுந்துருச்சு. அதை எப்படி கரெக்ட் பண்ணுன்றது தான் காமெடியே. ஐ பட்ஸை வச்சு லைட்டாக தான் எடுத்தேன். ரொம்பலாம் நான் எடுக்கவே இல்லை. லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேட்ச் அவுட் பண்ணிவிட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ப்ரிஃபரபிளி டூ. ரொம்பலாம் நம்ம ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ளாஸ் தெரியுதுன்னா தெரியட்டும். நீங்கள் ப்ரெசென்டபுளாக இருக்கணும், த்ரூ அவுட் தி டே நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம லைட்டாக மேக்கப் போடுறோம். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. ஸோ எனக்கு எப்பயுமே லேஷ் நான் எந்த அளவு மஸ்காரா போடுறனோ அதே அளவு எனக்கு லோயர் லேஷ் ரேஞ்சில் மஸ்காரா ரொம்ப 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 முக்கியம். ஐ ரியலி கான்சன்ட்ரேட். எனக்கு எப்பயுமே ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு சைடு வேல் எடுக்கும்போது அந்த ஐஸ் மட்டும் அப்படியே கர்வ்டாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் வந்து லோயர் லேஷ் லைன் கண்டிப்பாக போடுவேன். என்ன ஆனாலும் அந்த ஸ்டெப்பை நான் விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பு. ப்ரான்சருக்கு நான் எப்பயும் யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு ப்ரான்சர் தான் வச்சுருக்கேன். தட் இஸ் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷனோட ஒயாசிஸ். ஏன்னா எனக்கு வேறு எந்த ப்ரான்சரும் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. மேபி இன் அந்த ஐ திங்க் ஐ வில் பர்ச்சேஸ் ஒன் ஃபேவரட் பிராண்டு. அதை நான் கூடியவரையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்கல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கங்கெல்லாம் லைட்டாக தான், ரொம்ப ஹெவி ப்ராடக்ட் எடுக்கவே இல்லை. ஸ்கல்ப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலேயே என்னோடய ப்ளஷ்ஷை வச்சு ரொம்ப ரொம்ப லைட் ஒரு ஸ்வைப் தான் பண்ணேன் ப்ளஷ் நான் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ ஹைலைட்டர் வந்து என்னோடய ஐப்ரோன் ஏரியாஸில் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஹேர் முடிச்சுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள பார்க்குறேன். ஸோ ஹேர் இஸ் டன் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ டிட் மை ஹேர். பொட்டு வச்சாச்சு, மேண்டேட்ரியான விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு ஜுவல்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி கோல்ட் ஜுவல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஜும்கா. இது வந்து திஸ் இஸ் ஃப்ரம் அ பேஜ் கால்டு மனிஷா ஜுவல்லரின்னு. நான் அவங்கள ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி வாங்குவேன் ஒன்றுமே. ஸோ எனக்கு ஜும்கி வந்து ஐ ப்ரிஃபர் டு கோ வித் இட் அண்ட் தட் இஸ் மை கோல்டு நெக் செட். அண்ட் லிப் வந்து இட் இஸ் அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸ் மை ஃபேவரட் லிப் லைனர் அண்ட் அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸ் மை லிப்ஸ்டிக் பிளாக்பெரி. ஸோ ரொம்ப சட்டிலாக ரொம்ப பிங்கிஷாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வைப்ரண்ட்டாக வேண்டாம் லைட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேட் நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட். மேக்கப் முடிச்சாச்சு. லைட்டாக கடைசியாக காம்பேக்ட் போட்டு, ஏன்னா ரொம்ப கிளிட்டரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, லைட்டாக கடைசியாக ஒரு காம்பேக்ட் போட்டுட்டு லுக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வில் see you then அப்படின்னு பாய் சொல்லான்னு போனேன். பாய் சொல்லிட்டேன். திஸ் இஸ் ஹவு த saree லுக்ஸ்.
அண்ட் திஸ் ஹவ் த லுக். வாங்க இது நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பட் இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஒரு ரிங் போட்டு பேங்கிள்ஸ் முடிச்சுட்டு, இந்த பேங்கிள்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாங்க ஃபியூ கிளிப்பிங்ஸ் ஆஃப் மேரேஜ் பார்க்கலாம். திஸ் இஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ டெம்பிள் வெட்டிங். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ், திஸ் இஸ் ஹவ் மை மேக்கப் லுக்ஸ். அண்ட் அப்பப்போ கேண்டிடாக என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு இப்படிலாம் எடுத்து வச்சுருந்தாரு. நிறைய ஃபோட்டோஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் மீ ஆஃப்டர் 5 hours. என்னை வழிஞ்சு இப்படி தான் இருந்தேன். ஸோ நான் வந்து இன்கேஸ் என் கசின் வெட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாட்டிங் ஷீட்டை நான் கூடவே வச்சுப்பேன். சீரியஸ்லி நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா மேக் ஷுர் யூ ஆர் ஹேவிங் திஸ் பிளாட்டிங் ஷீட். திஸ் இஸ் அ ரியலி ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். நான் இதை இப்போ எடுக்கிறேன் பாருங்களேன், எந்த அளவு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. அப்பா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும். என் ஃபேஸில் உள்ள எல்லா ஆயிலையுமே அது உறிஞ்சிருச்சு. கேன் யூ see that? இது போதும் இல்லை, நீங்கள் இன்கேஸ் ஃபங்க்ஷனில் இருக்கீங்க, இவ்வளோ ஆயில் செக்ரேட் ஆச்சு அப்படின்னா இதுவே போதும். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் பவுடர் காம்பேக்ட் போட்டிங்கன்னா, இந்த பிளாட் பண்ணாமல் காம்பேக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கேக்கி ஆகிடும். நீங்கள் டச்சப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேக் ஷுர் யூ ஆர் யூஸிங் திஸ் பிளாட்டிங் ஷீட். சீரியஸ்லி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கைண்ட். எனக்கு வந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஷயத்தில் இந்த விஷயந்தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம்னு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்கும் போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் ஃபார் மீ. ஸோ நல்லா பிளாட் பண்ணி முடிச்சுட்டு என் நெத்தியில் தான் ரொம்ப செக்ரேட் ஆகும் பாருங்கள். டக்குன்னு ஃபுல்லாத்தையும் இப்போ நான் வைஃப் ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் இதை வச்சு தொடச்சி எடுக்காதீங்க, ஒத்தி எடுங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் அண்ட் டேக் ஆல் தி ஆயில்ஸ். இது வச்சு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டிங்கன்னா ஆயில்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும். அண்ட் தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு ஒர்க். இதை அப்படியே நான் இன்னொரு வீடியோ, ஒரு லிப்ஸ்டிக் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக இந்த லுக்கை அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு லாஸ்ட் மீ ஃபார் எவர். அண்ட் பை கைஸ்.